தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மதுரை ஆர்கே ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கான இந்த வீடியோவில் குரூப் 4 டெஸ்ட் நம்பர் 3 பார்க்க போகிறோம். ஸோ அதில் மொத்தம் ஸ்டாண்டர்டான ஒரு 100 வினாக்கள் அப்படின்றத எடுத்திருக்கோம் வரக்கூடிய குரூப் 4 நோக்கி. ஸோ அதில் நீங்கள் எத்தனை வினாக்கள் அப்படின்றது என்னுடைய சேர்ந்து அட்டன் பண்ணுங்க. அதில் கடைசியில் உங்களுக்கு 100க்கு எத்தனை வினாக்கள் வருது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டினாக எடுத்திருக்கோம். அதே நேரத்தில் குரூப் 4க்கு இது ஒரு மார்க் டெஸ்ட் நம்ம இதில் கொடுக்குறது. ஸோ அதே நேரத்தில் கரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம உள்ள வீடியோவில் வந்துடலாம். லெட்ஸ் இன்டு திஸ் டாபிக். முதல் கேள்வி அப்படின்றது பாருங்க, கீழ்கண்ட சொற்களுள் எது எதிர்ச்சொல் இல்லை அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப தலையாயது அப்படின்னோம்னா முதன்மையானது அப்படின்றது அதனுடைய நேர்ச்சொல்லா இருக்கு. ஸோ அதனுடைய எதிர்ச்சொல் அப்படின்னோம்னா முதன்மையானது வராமல் இருக்கணும். ஸோ அப்போ எதிர்ச்சொல் இல்லைன்னா இதுதான். ஏன்னா தலையாயுது அப்படின்னோம்னா முதன்மையானது அப்படின்ற ஒரு நேரிணையா இருக்கு. இது வந்து எதிர்ச்சொல் கிடையாது, நேர்ச்சொல். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் சி. ரெண்டாவது வினான்றது பாருங்க, கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிரித்து எழுதுக. இது அடிக்கடி குரூப் 4ல கேட்கப்பட்ட ஒரு வினா. அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லையும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியானதான். கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. ஸோ இதில் 2வை பிரிச்சிங்க அப்படின்னோம்னா இட்டு கூட்டல் ஊ அப்படின்றது வரும். ஸோ உகரம் எப்பவுமே உயிரெழுத்து வந்தால் மெய்யை விட்டு ஓடிடும். அப்போ இங்கே என்ன இருக்கும், இட்டுன்றது இருக்கும். இந்த ஏ சேர்ந்து டேவாக மாறும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய டி. அடுத்து இங்க பாருங்க, இந்த இதுல இட்டு கூட்டல் ஊ அப்படின்றது இருக்கும். ஒரு உயிர் வரின் உக்குரல மெய் இருந்தால் உக்குரலை விட்டு ஓடிடும். இப்பும் ஊவும் சேர்ந்து நம்ம கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதுல இருக்கக்கூடிய 2வாக மாறிடும். ஸோ அப்ப மேல இருக்கக்கூடியது கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன, அப்படியே கண்டெடுக்கப்பட்டுள்ளன சேர்ந்துடும். ஸோ அப்ப நமக்கு ஆன்சர் ஏ. அடுத்து 3வது வினான்றது பாருங்க, வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். வேலன் நன்றாக படித்ததால் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றான். எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. வேலன் நன்றாக படித்தான், அதனால தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றான். இது என்ன வாக்கியம்? இது ஒரு கலவை வாக்கியம். ஏன்னா இது நீங்க வாசிக்கும் போது தெரியுது, ஒரு முற்று பெற்ற வாக்கியம். ஸோ முற்று பெற்ற வாக்கியம் ஒரு கலவை வாக்கியம். ரொம்ப சிம்பிளான ஒரு வினா. 4வது வினான்றது பாருங்க, கோடிட்ட இடத்தை நிரப்புக. காட்சி என்னும் தொழிற்பெயர் என்ன? காட்சி அப்படின்றத அதை பிரிக்கணும். ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக பிரிச்சிடலாம். எப்படி பிரிக்கலாம்? கான் கூட்டல் சி என பிரிக்கலாம். சி என்றால் ஓவியமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயமாக இருக்கலாம். ஓகேவா? சி என்பது. அடுத்து கான் அப்படின்றது பார் அப்படின்ற அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கறது தான் காட்சி அப்படின்றது. இது இல்லை அப்படின்னோம்னா உங்களுக்கு பிரித்து எழுதுகளை விதி தெரியும். என்னென்ன இருக்கும்? இன்னு அல்லது இட்டு அல்லது அதே நேரத்தில் இல்லு. இது 3 வந்துச்சுன்னா எதுனாலும் 1 போட்டுக்கலாம் அப்படின்றது விதி. உங்களுக்கு பிரித்து எழுதுக விதி வேணும்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அதை வச்சு நம்ம உங்களுக்கு தெளிவாக நடத்துவோம். ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அப்போ கான் அப்படின்றது இன்னும் வந்துடும். ஸோ அந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம்? இட்டுன்றது போட்டால் காட் கூட்டல் சி சேர்ந்து காட்சி என சேர்ந்துடும். இது ஒரு தொழிற்பெயர். என்ன விகுதி வச்சிருக்கிறது? சி என்னும் விகுதியை வைத்துள்ள தொழிற்பெயர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 5வது வினான்றது பாருங்க, வா என்னும் வேர்ச்சொல் எவ்வாறு வினையாளனியின் பெயராய் மாறும்? வினையாளனியின் பெயர்னா வந்தவர், வந்தான், வந்தோர். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். அப்ப என்னது? வந்தவன் அப்படின்றது இல்லை வினையாளனியின் பெயர். அடுத்து 6வது வினான்றது பாருங்க, துடை என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று என்ன? வினைமுற்றுனா முடிஞ்சிருக்கும் ஒரு விஷயம். அப்ப துடை அப்படின்னோம்னா துடைத்தான் என்பது கரெக்டான விடை. அடுத்து 7வது வினா பாருங்க, பொறுத்துக கேட்டிருக்காங்க. ஸோ உலகில் நடக்கும் நிகழ்ச்சிகளை படமாக்குவது செய்தி படம். உலகில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் படமாக்குவது செய்தி படம். ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கொள்வது அப்படின்றது விளக்கப்படமாக இருக்கும். அடுத்து கற்பதற்கென உருவாக்கப்படும் படம் என்னது? கல்வி படம். அதே மாதிரி கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் யார்? அமெரிக்காவை சேர்ந்த வால்ட் டிஸ்னி. ஸோ அப்போ 4, 3, 2, 1. 4, 3, 2, 1 எங்க இருக்கு? ஆன்சர் சி. அடுத்து 8வது வினான்றது பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். அதாவது பரிசில் கண்டு பாரியை பாடிய கபிலர் பெற்றார். இது வந்து ஒரு பழமொழியா இருக்கு. பழமொழியை நம்ம சேர்த்த சொல்லலாம். ஸோ எப்படி சொல்லலாம்? கபிலர் பாரியை கண்டு பாடி அதற்கான பரிசிலை பெற்றார் அப்படின்றதான் கரெக்டான ஒரு விடை. அடுத்து 9வது வினான்றது பாருங்க, தொலா அல். எந்த ஒரு ஆலப்படையில இருக்கக்கூடியது. இந்த மாதிரி ஆலப்படை என்றாலே ஒரு நெடில் எழுத்துக்கு அடுத்து ஒரு குரில் எழுத்து வரும், அதே எழுத்து வரும். இப்ப இல்லு கூட்டல் ஆ என்பது, அதனை தொடர்ந்து அதனுடைய ஆ அப்படின்ற ஒரு குரில் எழுத்து வந்திருக்கு. ஸோ இப்போ இது ஒரு ஆலப்படை நமக்கு தெரியும். என்ன ஆலப்படை? செய்யுளிசை ஆலப்படை. ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த செய்யுளிசை ஆலப்படை, அதே மாதிரி சொல்லிசை ஆலப்படை, இன்னிசை ஆலப்படை 3 ஒரு ரவுண்ட் வந்து செக் பண்ணிட்டு போயிருங்க. கண்டிப்பாக கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து 10வது வினான்றது பாருங்க, பொறுத்துக. ஸோ டாக்டர் மூவாவுடைய மிக முக்கியமான ஒரு புத்தகம் தெரியும். என்னது? அகல் விளக்கு அப்படின்றது. ஸோ அகல் விளக்கு மூவா அந்த டைம்ல அவர் ஃபேமஸ் ஆனதற்கு மிக முக்கியமான ஒரு நூல். அடுத்து உமாச்சந்திரனுடையது என்னது? முள்ளும் மலரும். அடுத்து அவர் சூரியகாந்தனுடையது என்னது? நம்மளுடைய மானாவாரி மனிதர்கள். அடுத்து கிருஷ்ணமணியோடையது பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேர்கள். அப்ப 3, 1, 4, 2 ஆன்சர் பி. 11வது வினான்றது பாருங்க, பின்வரும் இலக்கணங்களுள் தவறானது எது?
மறவர்க்க. ஸோ க அப்படின்றது வந்தாலும் வியங்கோல் வினைமுற்றுன்னு நமக்கு தெரியும். மறவர்க்க அப்படின்னு வரப்போ எதிர்மறை வியங்கோல் வினைமுற்று. கரெக்ட். அறிகல்லாதவர் அப்படின்றது ஒரு வினையச்சமா இருக்கும். ஓகேவா? ஸோ அறிகல்லாதவர் என்பது ஒரு வினையச்சம். பட் இதுல வினைச்சொல்னு கொடுத்துருக்காங்க, தவறு. வயலால் உரிச்சொற்றொடர் மனத்திற்பம் அப்படின்றது 6ஆம் வேற்றுமை தொகை. ஸோ அதுவும் கரெக்ட் தான். ஸோ அப்போ அது தவறானதுன்னா அறிகல்லாதவர் அப்படின்றது ஒரு வினையச்சம். சிம்பிள். 12வது வினான்றது பாருங்க. ஸோ கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்தையா. ஸோ அது சிம்பிள். வாணிதாசன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய இயற்பெயர் எத்திராசலு. ஸோ அப்போ 4 அதுக்கப்புறம் 3. ஸோ 4 3 இதை வச்சு எடுத்துடலாம். சுரதாவுக்கு பார்த்தீங்கன்னா ராஜகோபால், பாரதிதாசனுக்கு பார்த்தீங்கன்னா கனக சுப்ரத்தினம். ஸோ அப்போ 4 3 1 2 4 3 1 2 ஆன்சர் ஏ. 13வது வினான்றது பாருங்க. சொற்களுக்கான இலக்கண குறிப்புகள் வரிசை மாறாத சரியான இணையை தேர்வு செய்க. நீர்வேலி. ஸோ இதை நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இது வந்து உருவகப்படுத்தியிருக்காங்க. ஸோ நீர்வேலி என்பது ஒரு உருவகம். ஒரு தனி என்பது ஒரு பொருட்பன்மொழி குறிக்கும். ஸோ அப்போ ஆன்சர் எங்கே இருக்கு? உருவகம் ஒரு பொருட்பன்மொழி. நீங்கள் டக்குன்னு நீர்வேலின்னு வினைத்தொகைன்னு போட்டக்கூடாது. ஸோ நீர்வேலி என்பது ஒரு உருவகம் தான். ஓகே, சிம்பிள். அடுத்து 14வது வினான்றது பாருங்க. மாச்சி என்ற பெயர் சொல்லின் வகையறித்தல். ஸோ மாச்சி அப்படின்றது எதனுடைய இது அப்படின்னோம்னா, மாச்சி அப்படின்னோம்னா ஒரு மாண்பு அப்படின்றத குறிக்குமா, இல்லை ஒரு அழகு அப்படின்றத குறிக்கும், இல்லை அப்படின்னா மேன்மை அப்படின்றத குறிக்கும். ஸோ இது எல்லாமே என்னது? ஒரு பண்பினை குறிக்கக்கூடியது. ஸோ அப்போ இது ஒரு பண்பு பெயர். அடுத்து 15வது வினான்றது பாருங்க. பார்குலாம் என்ற பெயர் சொல்லின் வகையில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார் என்றால் உலகம். ஸோ சிம்பிள். பார்னா உலகம்னு படிச்சிருப்பீங்க. குலாம்னா முழுவதும் அப்படின்றது. அப்ப உலகம் முழுவதும், உலகத்தை சொல்றது அப்படின்னா இடப்பெயர். சிம்பிள். அடுத்து 16வது வினான்றது பாருங்க. மருதநில மக்களின் நந்தா விளக்கம். ஸோ இதில் நீங்கள் மருதநில மக்கள்னு எடுத்துக்கலாம். என்னது? வேளாண்மை செய்வாங்க. ஸோ வேளாண்மை செய்யக்கூடிய இடம், அதை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் என்னது? பல்லு இலக்கியம். ஸோ குற்றால குறவஞ்சி அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள கூட இருக்காது. பட் எதில் இருக்கும்? இந்த முக்கூடர் பல்லுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பல்லன் பள்ளி கேரக்டர்லாம் வருவாங்க இல்லையா? ஸோ அப்போ அதெல்லாம் வேளாண்மை குறிக்கக்கூடிய ஒரு நபர்களை வந்து அதில் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ மருதநில மக்களுடைய நூல் அப்படின்றது பல்லு இலக்கியம். அடுத்து 17வது வினா அப்படின்றது பாருங்க. பொருந்தாத இணையை கண்டறிக. ஸோ அவகாசம்னா நமக்கு தெரியும், நாள் தள்ளீடு. கொஞ்சம் அவகாசம் வேணும்னா கொஞ்சம் நாள் வேணும் அப்படின்றது. சமூக தீர்வு அமைப்புனா ஆர்கனைசேஷன் அமைப்புன்றது கிடையாது. சமூக தீர்வுனா ஒரு நல்லிணக்கத்திற்கான ஒரு வேண்டுகோளாக இருக்கலாம். சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதா இருக்கலாம். மகசபைனா பேரவை, அதுவும் கரெக்ட் தான். மகஜர்னா விண்ணப்பம். ஸோ அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் அது எல்லாமே கரெக்டு. ஸோ அப்போ பொருந்தாத இணைனா சமூக தீர்வுனா அமைப்பு கிடையாது. 18வது வினான்றது பாருங்க. குழந்தைக்கு தாய் உணவு ஊட்டினால் ஒரு ஆளுக்கு ஊட்டுறாங்க, பிறருக்கு ஊட்டுறாங்க. அப்போ அது ஒரு பிறவினை. தாயால் குழந்தைக்கு ஊட்டப்பட்டது, பட்டது, பெற்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே செயற்பாட்டு வினை. தாய் உணவு உண்டால் அப்படின்றது இருக்கு. ஸோ தாய் உணவு உண்டால் அது வந்து தன்வினை. பேலன்ஸ் குழந்தைக்கு உணவு ஊட்டவில்லை அப்படின்றது எதிர்மறை. அப்போ 2 3 4 1 ஆன்சர் பி. 19வது வினான்றது பாருங்க. பிறவினை சொற்றொடரை கண்டறிக. ஸோ பிறவினையை சிம்பிளாக நீங்கள் லாஜிக்காக நான் வச்சுக்கலாம். நான் அடிக்கடி நம்ம டெஸ்ட்டில் எல்லாத்தையும் சொல்கிறது தான். பிறவினையோட 3 ரூல். ஃபர்ஸ்ட் என்னது? வியும் பியும் இருக்கான்னு பாருங்க. அதனுடைய ஒரு வார்த்தைகளாக வரலாம், ஒரு விகுதியாக கொண்டு வரலாம். அடுத்து 2வது என்னது? வல்லினத்தில் இருக்கக்கூடிய 2 ரூல். ஒன்று என்னது? டாவும் ராவும் இரட்டித்து வந்துச்சு. அதாவது டாவும் ராவும் இரட்டித்து வந்துச்சு அப்படின்னோம்னா அது வந்து என்னவா இருக்கும்? ஒரு பிறவினையா இருக்கும். இது இரட்டிக்காம வந்துச்சு அப்படின்னோம்னா அது தன்வினையா இருக்கும். 2வது என்னது? காவும் தாவும். காவோட இணை எழுத்து என்னது? கா. அதே மாதிரி தாவுக்கு என்னது? நா. இந்த 2 எழுத்துகளும் வந்துச்சு அப்படின்னோம்னா அது பிறவினை. அப்ப தன்வினையில அது இருக்கும். ஸோ அப்ப இது பிறவினையில வரும், இது பிறவினையில வரும், விபி பிறவினையில வரும். ஸோ அப்ப இந்த 3 ரூலை வச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஸோ அப்ப எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தால் பி இருக்கா? ஸோ வியும் பியும் இருக்கிறதுல பி இருக்கு. ஸோ அப்ப இதை வச்சு எடுத்துடலாம். ஆன்சர் டி. 20வது வினான்றது பாருங்க. பொறுத்துக்க. இங்கிட்டு நூல் கொடுத்துட்டாங்க, அங்கிட்டு வந்து நூலாசிரியர் யார் என்ன கொடுத்துருக்காங்க. நலவெண்பாவை பொறுத்தளவுக்கு புகழேந்தி புலவர். அடுத்து நைடதத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய அதிவீரராம பண்டிதர். அடுத்து அதிநெறிச்சாரம் வந்து நம்மளுடைய முனைப்பாடியார். அடுத்து சகலகலா வள்ளிமாலை வந்து குமரகுருபரர். ஸோ அப்போ 2 4 1 3 2 4 1 3 ஆன்சர் பி. அடுத்து 21வது வினான்றது பாருங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. ஏவல் வலுவான் வழி நின்று வண்டார் வயலுள் உழுவானுக்கு உயிர். அதாவது உழுவான் உலகுக்கு உயிர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்கலாம்? ஏவல் வலுவான் யாருன்னு கேட்க முடியாது. ஏன்னா உழவனுக்கு உயிர் என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்போ அந்த கொஸ்டின் எங்க இருக்கு?
இங்க உழுபவன் என்ன செய்கிறான் கிடையாது. அப்போ உலகினுக்கு உயிர் என்ன, உயிர் யார், உழுபவன். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சரா வரும். ஸோ அப்போ ஆன்சர் சி. 22வது வினான்றது பாருங்க, தொடரில் உள்ள மயங்கொலி பிழையை திருத்தி எழுதுக. ரொம்ப சிம்பிளான ஒரு வினா கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம வாட்சி பாருங்க. மலை மீது ஏறி, ஏரியே வந்து மாறி இருக்கா, ஸோ மயங்கொலிகள் மாறி இருக்கு. கல்வெட்டுகளை கண்டறிந்தனர் அப்படின்னு இருக்கு. அடுத்து ஏறுதழுவுதல். ஸோ ஏறுதழுவுதலின் தமிழர்களின் பண்பாடுகளுள் இன்னும் மாறி இருக்கு. ஸோ அப்போ அதுவும் தப்பு. சேரச்சோழ பாண்டியர் தமிழை வளர்த்தனர், வளர்த்தனருக்கு பொதுலகரம் வந்திருக்கு, அதில் வகரலகரம்னு இருக்கு. ஸோ அப்போ அதுவும் தவறு. அடுத்து காளைகளை பூட்டி வயலை உழுதினர், இதுதான் ஃபுல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ அப்போ ஆன்சர் டி. அடுத்து 23வது வினான்றது பாருங்க, நாய் குறைக்கும், குறைக்கும்க்கு இது வராது. அடுத்து நாய் குறைக்கும் சத்தம் கேட்டில் மனத்தில் கிளி ஏற்பட்டது. கிளினா கிளித்தல் அப்படின்றது அர்த்தம், துண்டாக்குதல் அர்த்தம். அதாவது இந்த கிளி அப்படின்றப்ப அது பறவையை குறிக்கும், இந்த கிளி அப்படின்றது அச்சம் குறிக்கும். அப்ப உங்களுக்கு நாய் குலைக்கிறத பார்த்து அச்சம் தான் உருவாகும். அப்ப இந்த கிளி இருக்கணும். அப்ப இங்கேயும் தான் இருக்கு, இங்க குறைக்கும் தப்பா இருக்கு. அப்ப இங்க செக் பண்ணுங்க. நாய் குறைக்கும் சத்தம் கேட்டு மனத்தில் கிளி ஏற்பட்டது. அப்ப சி என்பது கரெக்ட். ஸோ ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டுமே அதுல கரெக்டா தான் இருக்கு. அடுத்து 24வது வினான்றது பாருங்க, தன் எழுத்துடன் சேராது பிற எழுத்துக்குடன் சேரும் எழுத்துக்கள் என்னது? தன் எழுத்துடன் சேராம பிற எழுத்து கூட சேரக்கூடியது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேற்றுநிலை மெய்மயக்கம் என்பதுதான் கரெக்டான ஒரு விடை. அடுத்து 25வது வினான்றது பாருங்க, தன் எழுத்து பிற எழுத்து இரண்டும் சேர்ந்து வரும் எழுத்துக்கள். மொத்தம் வேற்றுநிலை மெய்மயக்கம் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 எழுத்துக்கள். அதுதான் அப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 12 எழுத்துக்கள். 26வது வினா பாருங்க, மெல்லின எழுத்துக்களுக்கு நட்பு எழுத்துக்களாக அமைவது. ஸோ வல்லினத்துக்கு மெல்லினமும் மெல்லினத்துக்கு வல்லினம் தான். ஸோ ஆன்சர் என்னது? வல்லின எழுத்து. 27வது வினா பாருங்க, நான் மதுரைக்கு போயிருக்கிறேன் என்ற துணைவினை தொடரில் வினையடி எது? வினையடி அப்படின்றது அந்த ஒரு வினைக்கு கேட்டிருக்காங்க. முக்கியமா இது துணை வினையும் கேட்டாங்க. ஸோ நான் மதுரைக்கு போயிருக்கிறேன், அதாவது நான் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்றது என்ன இருக்கும்? போ அப்படின்றது தான் முதலடியா இருக்கும். அதை நம்மளுடைய பேச்சு வழக்குக்கு ஏற்ப இரு அப்படின்றது துணை வினையா சேர்த்திருப்போம். அப்போ துணை வினை தொடர்ல எது வினையடி அப்படின்னோம்னா என்னது? இரு என்பதுதான் கரெக்டான விடை. புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வினா. அடுத்து 28வது வினான்றது பாருங்க, வல்லினம் மிகும் இடங்களில் சரியானதை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ இதுல ரொம்ப சிம்பிள். வல்லினம் மிகும் இடங்கள்ல சரியானது எது? ஸோ பச்சை பட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். இந்த ஒன்று தெரிஞ்சாலே போதும். ரூல் வந்து நீங்க என்ன பண்ணணும், ஒன்று மிகும் ஃபுல்லா படிச்சுக்கோங்க, இல்லை மிகாத ஃபுல்லா படிச்சுக்கோங்க. அப்போனா நீங்க அந்த ஒரு கான்செப்ட் வச்சு எல்லாத்தையும் எடுத்துடலாம். அப்ப பச்சை அப்படின்றது பண்பு. ஸோ அப்ப பச்சை பட்டு பண்பு தொகையில் வல்லினம் இருந்துச்சுன்னா இப்பன்றது வந்திருக்கும். ஸோ அப்பதான் கரெக்டான விடை. 29வது வினான்றது பாருங்க, பின்வரும் கூற்றுகளை ஆய்க. 2ஆம் வேற்றுமையில் வல்லினம் மிகும், கரெக்ட். 4ஆம் வேற்றுமையில் வல்லினம் விரியில், அதாவது அந்த வேற்றுமை விரியில வல்லினம் மிகும், கரெக்ட். எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகும்னு இருக்கு. ஸோ அது எழுவாய் தொடர்ல மிகுமா அப்படின்றது கேட்டா கிடையாது, மிகாது. இப்ப கண்ணகி பேசினாள், மாதவி பாடினாள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எப்படி எழுதலாம்? கண்ணகி அப்படின்றது இருக்கும், அதாவது 2ஆம் ஸ்டேட்மெண்ட் வரும் மொழியில பேசினாள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ கண்ணகி பேசினாள்ல கண்ணகி அப்படின்றது ஒரு பெயர், முக்கியமா எழுவாய். ஏன்னா பேசினாள் என்ற பைநிலையை யார் பேசினாள் என்பது கண்ணகி என்ற பெயரையால் வருவதால் அது வந்து ஒரு எழுவாய் அப்படின்றத வச்சுக்கலாம். அப்போ கண்ணகி பேசினால் நம்ம பொதுவாக தான் எழுதுவோம், நடுவில் இப்போ போட்டு எழுத மாட்டோம். அப்போ எழுவாயில் என்னது? வல்லினம் மிகாது. ஸோ அப்போ இதுதான் தவறானது, நம்ம எடுத்துக்கலாம். இருபெயரெட்டு பண்புத்தொகையில மிகும். இப்போ இருபெயரெட்டு பண்புத்தொகைனா என்னது? சாரப்பாம்பு, மாமரம். ஸோ அப்படி இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அப்போ அதெல்லாம் வந்து வல்லினம் மிகும், அதுவும் கரெக்டு தான். ஸோ அப்போ தவறானது எது? இதுதான், எழுவாய் தொடர் வல்லினம் மிகும் என்பது தவறானது. 30வது வினான்றது பாருங்க, தொழில் செய்பவருக்கு பெயராய் வந்து மூவிடங்களிலும் வந்து முக்காலத்தையும் காட்டுவது என்ன? தொழில் செய்பவர் யாரு? வினையாளனின் பேர் தான். ஏன்னா முக்காலத்தை காட்டணும்னு நீங்க டக்குன்னு எதுக்குள்ள போயிருவீங்க? டக்குன்னு வினைத்தொகை அப்படின்றது போயிருவீங்க. இல்லை ஆப்ஷன்ல இல்லை, வேற எதுவும் இதை நம்ம எடுக்க முடியாது. ஸோ சிம்பிளா வந்து என்ன எடுத்துடலாம்? வினையாளனின் பெயர். தொழில் செய்பவருடைய பெயர் யார் செஞ்சான்னு கேட்டா அவர் தான். அப்ப இந்த செய்தவர் அப்படின்றது வினையாளனின் பெயர். முக்காலங்களையும் காட்டுமா? எஸ் காட்டும். ஓகேவா? 3 இடத்துலயும் வரும். ஓகேவா? அது ரைட். அடுத்து 31வது வினா பாருங்க, இதுவும் அடிக்கடி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிறது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல. ஸோ இயல்பீராறு என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இயல்பீராறு ரொம்ப சிம்பிள், இயல்பு கூட்டல் ஈறு கூட்டல் ஆறு அப்படின்றது வரும். ஸோ அதே மாதிரிதான் 3 தொடக்கம் அப்படின்றது உயிரெழுத்துக்கள். அப்போ முடிவுல உகரம் இருந்துச்சுன்னா அது மெய்ய விட்டு ஓடிடும். அப்போ அது சிம்பிள். இப்போ பாருங்களேன், இப்போ இப்பூல என்ன இருக்கு? உகரம் போயிருச்சுன்னா இப்போ இருக்கும். இப்பவும் ஈயும் சேர்ந்து என்ன ஆயிரும்? பி அப்படின்னு மாறிடும். இந்த இருக்கு பாருங்க, இயல்பீராறுல இருக்கா. அடுத்து பாருங்க, இந்த ரூல அதாவது உகரம் போயிருச்சுன்னா என்ன இருக்கும்? பேலன்ஸ் இர் அப்படின்றது இருக்கும். இரும் ஆவும் சேர்ந்து என்னவா மாறிடும்? ரா அப்படின்றது மாறிடும். இந்த இருக்கா. ஸோ அப்போ இந்த இதை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம்? மேட்ச் பண்ணிடலாம். அப்போ 31 ஆன்சர் இயல்பு கூட்டல் ஈறு கூட்டல் ஆறு. அடுத்து 32வது வினான்றது பாருங்க, கீழ்கண்ட இணைகள் சரியற்றதை தேர்க.
ஸோ கற்றோர் அப்படின்றது கற்றவரை குறிக்கும். ஸோ அப்போ கற்றவரை குறிக்கும் அப்படின்னு சொல்றேன். கற்றவர் என்பது வினையாளனின் பெயரை குறிக்கும். பட் இதுல தன்மை பன்மை வினைமுற்று இருக்கு. ஸோ தப்பு. உணர்ந்து கபிலன் பெயரச்சம். ஸோ ஆவுகதி பெயரை கொண்டு முடியுது. கரெக்ட். தீம் என்றால் இனிய புதிய சுவை மிகுந்த எது வேணாலும் குறிக்கும். ஸோ பண்பு தொகை கரெக்ட். ஒழுகுதார் என்பது வினைத்தொகை. கரெக்ட். ஸோ அப்ப எது சரியற்றதுன்னா கற்றோர் என்பதுதான் சரியற்றது. 33வது வினான்றது பாருங்க. ஒருமை பன்மை பிழையற்றதை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ சிம்பிள். பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன. பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் அப்படின்றது பன்மை. ஸோ பன்மை பொருள் அப்படின்றது வந்துருச்சுனால இது என்னது? பலவின் பாலில் பன்மை என்னது? ஆ சவுண்டும் ஐ சவுண்டும் வரணும். ஸோ அப்போ என்ன இருக்கணும்? இங்கே உள்ளன வந்துள்ளன அப்படின்னு இருக்கணும். அப்போ எங்கே இருக்குது? இது ரெண்டும் தான் இருக்குது. இது ரெண்டும் நம்ம ஆப்ஷன்லேருந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்க, பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்னு இருக்குது. அப்போ இந்த ஒருமை இங்கே பன்மைன்னு வருமா? வராது. அப்போ மேலே இருக்கிறது ஏ என்பதான் கரெக்டான விடை. எதுக்கும் வாட்சி பாருங்க. பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் பன்மை, இங்கே உள்ளன பன்மை. அப்போ இதுதான் கரெக்ட் ஒருமை பன்மையில். ஸோ அப்போ ஆன்சர் ஏ. 34வது வினான்றது பாருங்க. ஒருமை பன்மை பிழையற்றதை தெரியுங்க. அதே தான். ஆணைப்படையும் குதிரைப்படையும். ஸோ அக்ரிணியில் இருக்கு ஒருமை, இன்னொரு அக்ரிணியில் ஒருமையும் சேர்ந்து பன்மையாக இருக்கும். அப்போ முடியப்போ ஆ சவுண்டு ஐ சவுண்டு இருக்கும். அடுத்து அப்போ செக் பண்ணி பாருங்க. யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றன. ரொம்ப சிம்பிளான ஒரு வினா. அடுத்து 35வது வினான்றது பாருங்க. சூழ். ஸோ முக்கியமாக 3 இருக்கும். சூழ்னா இப்போ சூழ்ந்து அப்படின்னு வச்சுக்கலாமா? சூழ்ந்துனா சுற்றி அப்படின்றது இருக்கும். அப்போ எங்கே இருக்குது சுற்று? அப்போ செக் பண்ணி பாருங்க. சுற்று சீல இருக்கு. சூளுரை அப்படின்றது சூளுரைத்தால் கண்ணகி அப்படின்றது இருக்கும். சூளுரைனா அப்போ ஆணை அப்படின்றத வச்சுக்கலாம். அப்போ சுற்று பியில் இருக்கக்கூடிய சுற்று ஆணை. இந்த சூழ் அப்படின்னா சூலகம்னா கர்ப்பம் அப்படின்றது. அப்போ பி. இப்போ ஆப்ஷன் நல்லா பாருங்க. சுற்று சூழ்ந்து அதுதான். சூளுரை ஆணை சூழ் கர்ப்பம். ஸோ அப்போ ஆன்சர் பி. அடுத்து 36வது வினா பாருங்க. இந்த கொஸ்டின் நம்ம அடிக்கடி பார்த்துக்கிருக்கோம். இந்த கொஸ்டின் அப்படியே பார்த்தாலே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே. சந்திப்பில் ஏற்றதுல எப்பவுமே ஏவாக தான் ஆன்சர் வரும். குமரனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? என் வீட்டிற்கு வருகை தாருங்கள். என் வீட்டிற்கு பக்கத்து வீடு தான் குமரனது வீடு. ஸோ சிம்பிளான ஒன்று. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லையும் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி தரப்புல வந்து கேட்டுக்கிருக்காங்க. ரொம்ப மிக முக்கியமான ஒரு வினா. 37வது வினான்றது பாருங்க. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்ததுக்க. தங்கம். ஓகே. இதுல உடல்நிலை மெய்மயக்கமா இருக்கா? தன்னுடைய இன எழுத்தே இருக்கு. இப்போ பாருங்களேன் சார், இதுல வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம் தன்னுடைய இன எழுத்தா இருக்கு. மஞ்சள் வேற்றுநிலை மெய்மயக்கம் இஞ்சும் ஜாவும் இருக்கு. தென்றல் இதுல இஞ்சும் ஜாவும் இருக்கு. இதுல வெற்றிலை. ஸோ உடல்நிலை தன்னுடைய எழுத்தே நான் இருந்திருக்கு. அதில் மெய்மயக்கமாக வந்திருக்கு. அப்போ வெற்றிலை என்பது ஒரு வேற்று எழுத்தாக இருக்கு. அடுத்து 38வது வினான்றது பாருங்க. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்ததுக்காக. அம்மரம் அவ்வீடு அந்த பையன் எல்லாமே ஆவுடைய சுட்டெழுத்தாக இருக்கு. ஸோ அப்போ ஒரே ஒரு சுட்டெழுத்து தான் மாறி இருக்கு. அப்போ இவ்வீடு என்பதுதான் இந்த ஒரு சுட்டெழுத்தாக மாறி இருக்கு. இந்த கொஸ்டினும் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ல அதையும் செக் பண்ணி பாருங்க. 49வது வினா பாருங்க. சரியற்றதை தேர்க. அவளா எப்படி என்ன வருவானோ அப்படின்றது இருக்கு. ஸோ அப்போ அதில் ஆன்சர் என்னது? என்ன. அடுத்து 40வது வினான்றது பாருங்க. சரியானதை தேர்க. ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு கான்செப்ட்ல ஒருமானவன் என்பதுதான் கரெக்டானது. ஏன்னா உயிரெழுத்துக்கள் முன்னாடி ஒரு வரக்கூடாது, ஓர் அப்படின்றது வரணும். இங்க அணிலுக்கு முன்னாடி ஒரு தான் இருக்கு, ஆடுக்கு முன்னாடி ஒரு தான் இருக்கு. அப்போ ஒருமானவன் என்பதுதான் கரெக்டான விடை. 41வது வினான்றது பாருங்க. தொடரில் உள்ள பிழைகளை நீக்குக. இதுல மாநிலம் அப்படின்றது நகரத்துல வேறுபாடா இருக்கு. அடுத்து இந்த ஆண்டு இதுவும் நகரத்துல வேறுபாடா இருக்கு. நம்ம மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. ஸோ அப்படிதான் கரெக்ட். இதுலயும் நகரத்துல வேறுபாடா இருக்கு. அப்ப எந்த ஒரு மயங்கொலி பிழை இல்லாம இருக்கிறது ஆன்சர் சி. 42வது வினான்றது பாருங்க. தொடரில் உள்ள பிழையை நீக்கி எழுதுக. பெருமழை பெய்ததால் அனைவரும் பதட்டம் அடைந்தனர் அப்படின்றது ஆன்சர். ஸோ அப்ப ஆன்சர் சி. 43வது வினான்றது பாருங்க. பெயர் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. ஸோ அப்போ பெயர் சொற்களை அகரவரிசைப்படுத்தினீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது கிளி தேனி தையல் பழம் மான் போனான் ஆசிரியர்ன்றது. ஸோ அப்போ ஆசிரியரை எடுத்துக்கலாம். ஏன்னா அதுதான் உயிரெழுத்து. ஸோ அப்போ எங்க இருக்கு? ஆசிரியர் இருக்கு. அடுத்து இன்னொரு உயிரெழுத்து ஆசிரியருக்கு அப்புறம் ஓனான் தான். அப்போ கிளி வராது. அப்போ 2வது ஆப்ஷன் வச்சு எடுத்துடலாம். நமக்கு ஆன்சர் பி. 44வது வினா பாருங்க. காடு கூட்டல் மரம் எப்படி வரும்? காட்டு மரம். ஏன்னா இயல்பாகவே டாராவும் ராவும் மிகும், அதாவது மிகும்னா இரட்டும். முரடு கூட்டல் காளை, முரட்டு காளை இட்டு வரணும். களிறு கூட்டல் யானை, களிற்றி யானைன்னு வரணும். ரீ வரணும். ஓகேவா? களிற்றி யானை. ஏன்னா யகரம் வந்துச்சுன்னா அதனுடைய எழுத்துக்கள் என்னென்ன இருக்கும்? இ, அதனுடைய இன எழுத்து இ, அதனுடைய இன எழுத்து ஐ, இப்படிலாம் வந்துச்சுன்னா யகரம்ன்றது இருக்கணும். இங்க என்ன இருக்கு? யானை அப்படின்றது இருக்கு. அப்ப இந்த 3 எழுத்துல இ அப்படின்றது வந்திருக்கணும். அப்ப களிற்றி யானைன்னு வரும், களிற்று யானைன்னு வராது. ஸோ அப்ப இது தவறு. அடுத்து 6 கூட்டல் நீர் ஆற்று நீர். அப்ப இதுவும் கரெக்ட். அப்ப 1 4 தான் கரெக்ட். இங்க முரட்டு காலை, இங்க களிற்றி யானைன்னு வரணும். ஸோ அப்போ 1 4 மட்டும் சரி. ஆன்சர் ஏ. 45வது வினான்றது பாருங்க. சரியான வேறுபாட்டை அறிதல்.
உழவு, உழவுனா உலாத்து, இங்கேயா சுத்து அப்படின்றது. அப்போ நம்ம ஃபர்ஸ்டே எடுத்துடலாம் உலாத்து. உழவுனா பயிர் தொழில். அடுத்து உழவுனா வேவுபாறு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னது ஏ. 46வது வினா பாருங்க, சரியான வேறுபாட்டை அறிதல். வேலை அப்படின்னோம்னா நமக்கு தொழில். வேலைனா வேலை, பாட வேலைனா பாட நேரம். ஸோ அப்போ ஆன்சர் சி. 47வது வினான்றது பாருங்க. ஸோ வள்ளி வள்ளி வேறுபாட்டை அறிதல். சரியான வேறுபாட்டை அறிதல். வள்ளி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ வள்ளி அப்படின்றது ஒரு பெண்ணை குறிக்கும். ஓகேவா, வள்ளி. நீங்க இந்த வள்ளின்றதான் பெண்ணுன்னு நினைப்பீங்க. அப்ப வேடர் குறிக்காதுல்ல, இந்த வள்ளி வந்து வேடர் குறிக்காது. வள்ளி அப்படின்றது பெண்ணை குறிக்கும். அடுத்து இந்த வள்ளி அப்படின்றது வள்ளி பூவை குறிக்கும். வள்ளி பூ, வாடாவள்ளி அப்படின்ற ஒரு பூ இருக்கு. வாடாவள்ளி பூ எப்போனா போருக்கு போகும்போது வந்து புறமுதுகிட்டு வச்சு ஓடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பூ வச்சு கொடுத்து விடுவாங்க. வாடாவள்ளி பூ. அப்போ பூ என்றால் என்னது, ஒரு அழகுக்காக, அணிக்காக வருது. ஸோ அப்போ அணி என்றால் அழகு, அழகு என்றால் ஆபரணம், இப்படி வச்சு எடுக்கலாம். அப்போ டி தான் ஆன்சர். வள்ளினா பெண்ணு, வள்ளினா ஆபரணம் என்பதுதான் கரெக்டான விடை. 48வது வினான்றது பாருங்க, சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. நலனை பிடித்திருந்த களி நீங்கியது நலனும் களிப்படைந்தான் அப்படின்றது இருக்கு. ஸோ அப்போ எது ஆன்சர், நலனை பிடித்திருந்த களி நீங்கியது நலனும் களிப்படைந்தான். 49வது வினான்றது பாருங்க, ரகர ரகர வேறுபாடு இருந்து சரியானதை தேர்ந்தெடுத்து எழுதுக. மரு மரு. ஸோ இது ரெண்டுமே நமக்கு புக்ல இருக்கு. மரு என்றால் மனம் அப்படின்றது அர்த்தம். மனம்னா என்னது, ஒண்ணுன்னு வாசனை. அப்ப இதுவா இருக்கலாம், இதுவா இருக்கலாம். மறு என்றால் குற்றம், இல்ல மறுத்தல் அப்படின்றது அர்த்தம். அப்ப குற்றத்தை மறுத்தல்னு ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கோங்க. அப்ப மறுனா குற்றம், அப்ப இது கரெக்டா, அப்ப வாசனை கரெக்டா, அப்ப ஆன்சர் சி. 50வது வினான்றது பாருங்க, ஆடமை புரையும் வனப்பில் பணத்தோல் என்ற குறுந்தொகை பாடலில் ஆடமை என்பதன் பொருள் என்ன? ஆடு அமைனா ஆடுகின்ற மூங்கில். ஆடுதல் அந்த தொழிற்பெயரும், அமை என்றால் மூங்கில். ஸோ அப்ப ஆடு அமைனா ஆடுகின்ற மூங்கில் என்பது அர்த்தம். 51வது வினா பாருங்க, சரியானதை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிழை சரி கேட்டிருக்காங்க. ஏமாறி போனேன், ஏமாந்து போனேன். ஆக்சுவலாக இந்த வரிசை ஃபுல்லாக எப்படி இருக்கும், ஏமாந்து போனேன்னா ஏமாறி போனேன் தான் சரி, ஒரு கால்னா ஒரு கால் தான் சரி, கட்டிடம்னா கட்டடம் தான் சரி, கோருகிறன்னா கோருகிறன் தான் சரி. ஸோ அப்போ இந்த நாலுமே மிஸ் மேட்சாக இருக்கு. ஸோ அப்போ எது சரி அப்படின்றது கேட்டால் எதுவுமே இல்லை அப்படின்றதான் கரெக்டான விடை. அடுத்து 52வது வினா பாருங்க, சமூகத்தை முன்னேற்றுவது நல்ல குடிமகனின், அதாவது பொறுப்புள்ள குடிமகளின் கடமை. ரொம்ப சிம்பிள், பார்த்தாலே எடுத்துடலாம். சமூகத்தை முன்னேற்றுவது பொறுப்புள்ள குடிமகளின் கடமையாகும். கரெக்ட். 53வது வினா பாருங்க, குயில்கள் கூவியது. குயில்கள் அப்படின்றது பன்மை, கூவியதுன்னா ஒரு ஒருமை. அப்போ என்னது, இங்கிட்ட குயில்கள்ன்றது பன்மை நிறையா இருக்கு, ஆனால் கூவுதுன்னு ஒருமையாக சொல்லுது. ஸோ அப்போ அது என்ன வலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் வலு. நம்பரை பொறுத்தளவு குயில்கள் அப்படின்றது பன்மை, கூவியதுன்னா ஒருமை. அப்போ அப்படி சொன்னோம்னா அது என்னது, அது என் வலு. 54வது வினா பாருங்க, தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? ஜி.இ. போப். தமிழ் செய்யுள் கலம்பகம் நூலை தொகுத்தவர் யார்? ஜி.இ. போப். வவ்வல் அப்படின்றது உயிரெழுத்து, கான்சோனன்ட் அப்படின்றது என்னது, மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் அப்படின்றது ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல்னா மோனோனா ஒன்று, அப்போ ஒரு மொழி. அப்போ 3 1 4 2, 3 1 4 2 என்பதுதான் கரெக்டான விடை. 56வது வினான்றது பாருங்க, ஸோ ஆடிட்டர் என்பதன் தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டோம்னா பட்டய கணக்கர். 57வது வினா பாருங்க, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தோக்கின் மன்னன் கற்றோன் சிறப்புடையான், மன்னனுக்கோ தன்னாடு சிறப்பு, கற்றோனுக்கோ கற்ற இடமெல்லாம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்றது என்னது? மூதுரை. மூதுரை 31 நான் வச்சுக்கோங்க. எப்பவுமே 31 பாடல்கள் மூதுரை ஔவையாரால் இயற்றப்பட்டது. 58வது வினா பாருங்க, ஆற்றூர் என்பது பேச்சு வழக்கில் டேஷ்னு மறுவிச்சு. எப்படி மறுவிச்சு? ஆத்தூர்னு மறுவிச்சு. சிம்பிள். 59வது வினா பாருங்க, இறந்த காலத்தை உணர்த்தும் தொடரை கண்டறிக. நெல்லையில் தமிழ் கவிஞர் பலர் வாழ்ந்தனர் அப்படின்னு இருக்கு. ஸோ கரெக்ட் தான். நெல்லையில நிறைய தமிழ் கவிஞர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே கரெக்ட் தான். ரெண்டாவது பாருங்க, நெல்லையில் தமிழ் கவிஞர் பலர் வாழ்வார்கள். வாழ்வார்கள்னா ஃபியூச்சரை குறிக்குது. ஓகே, அதாவது நடக்க போறதோ எதிர்காலத்தை குறிக்கும். இவங்க இறந்த காலம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது தவறு. நெல்லையில் தமிழ் கவிஞர் பலர் வாழ்கிறார்கள். கிரு அப்படின்றது வந்து அது நிகழ்காலம், ப்ரெசன்ட் அப்படின்றது அர்த்தம். கின்று அப்படின்னு வந்தாலும் அது நிகழ்காலம். ஸோ அப்போ 2 3 எல்லாமே தப்பு. வாழ்ந்தனர் அப்படின்றதான் கரெக்டான ஒரு விடை. 60வது வினான்றது பாருங்க, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும், விடைக்கேற்ற வினாவை அமைக்க. அப்ப இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் எவை மிகும், எவை மிகும், கசதப மிகும். ஸோ அப்போ சிம்பிள் ஆன்சர் ஏ. 61வது வினா பாருங்க, பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. உவேசா பதிப்பித்த நூல்கள். உவேசா கோவை பதிப்பித்திருப்பாரு, உலா பதிப்பித்திருப்பாரு, பரணி பதிப்பித்திருப்பாரு, பிள்ளைத்தமிழ் பதிப்பித்திருக்க மாட்டாரு. பிள்ளைத்தமிழ் படிச்சிருப்பாரு, எழுதியிருப்பாரு. இப்போ அவருடைய ஆசிரியர் வந்து மகாவித்வான் மீனாட்சிசுந்தரம் பிள்ளை. அவர் இயற்றினா இந்த சேக்கிலார் பிள்ளைத்தமிழ்லாம் இவர் எடுத்து வாசிச்சிருப்பாரு. பட் அது வந்து பெருசா பதிப்பிக்கல. ஓகேவா? ஸோ இப்போ பதிப்பிக்காத நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைத்தமிழ். 62வது வினா பாருங்க,
கால்டுவெல் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யாரு? இது சிம்பிளா எடுத்துடலாம். கால்டுவெல் ஒப்பிலக்கணம் தேப்பமுடைய ஒரு நூல். 63வது வினான்றது பாருங்க. பயிற்சி மொழி காவலர் என்ற பட்டம் பெற்றவர். பயிற்சி மொழி காவலர், சிம்பிள். மொழி காவலர் அப்படின்றது இவருக்கு பட்டம் இருக்கும். பயிற்சி கொடுத்தாரு. யாருக்கு பயிற்சி கொடுத்தாருன்னா இவருடைய மாணவர் யாருன்னா கலைஞர் கருணாநிதி. ஸோ கலைஞர் கருணாநிதி இருக்கார் இல்லையா, ஸோ அப்போ அவர். ஸோ அப்போ அவருக்கு சொல்லிக் கொடுத்தனால பயிற்சி மொழி காவலர் அப்படின்னு சிம்பிளாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இவர் மட்டும்தான், இவருடைய மாணவராக மட்டும்தான் அவர் இருப்பார். ஸோ அப்போ இவரை பற்றி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்குமனார். 64வது வினா பாருங்க. காகிதம் இல்லத்து அவர்கள் பங்கேற்ற முதல் போராட்டம் என்னது? 1920 ஒத்துழையாமை இயக்கத்தில் முதல்ல போராடி இருப்பாரு. 65வது வினா பாருங்க. கவிஞர் தமிழ்வழி பிறந்த இடம் எது? புதுவை. கவிஞர் தமிழ்வழி எப்போ பிறந்திருப்பார்? 1924 மே தினமே வருக. ஸோ சிம்பிளாக நான் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் உங்களுக்கு 2 ஷார்ட்கட் இருக்கு சொல்கிறேன். இப்போ கவிஞர் தமிழ்வழி என்னன்னா பாரதியோடைய வழித்தொன்றலாகவும் பாரதிதாசனுடைய மாணவராகவும் வந்திருப்பார். பாரதி எப்போ இருந்திருப்பார்? 1921 + 3 என்னது? 1924 வந்து யார் பிறந்திருப்பாரு அப்படின்னா கவிஞர் தமிழ்வழி. ஸோ அதனால தான் பாரதியாருடைய வழித்தோன்றலும் பாரதிதாசனுடைய என்னவா இருக்காங்க? மாணவராக இருக்காங்க. அப்புறம் இன்னொன்று என்னது? மே 1 1923 இருந்து நம்ம என்ன கொண்டாடுறோம்? மே தினம் கொண்டாடுறோம். இவர் மே தினமே வருகன்னு ஒரு பாடல் கவிதை எழுதியிருப்பாரு. அது எப்போ அப்படின்னா அது வந்து ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 23 இருந்து அப்போ இவர் பிறந்த வருடம் 24. ஸோ அப்போ இந்த 2 ஷார்ட்கட்லேயே வச்சு எடுத்துக்கலாம் யார் கவிஞர் தமிழ்வழி அப்படின்றது. அடுத்து 66வது வினா பாருங்க. உறவு நீர் அடுக்கத்து ஒடுகலம் கரையும் துறை டேஷ் என்னும் பாடல் இடம்பெற்றும் நூலாசிரியர் என்னது? ஸோ கண்டிப்பாக இதில் உருத்திரங்கண்ணனார் அப்படின்னு தெரியும். எந்த உருத்திரங்கண்ணனார்னா பெரும்பானாற்று படையை எழுதின உருத்திரங்கண்ணனார். அதாவது 2 நூலையும் அவர் தான் எழுதியிருப்பார். பெரும்பானாற்று படையும் பட்டணப்பாளையம். பெரும்பானாற்று படையில இந்த வரிகள் அப்படின்றது இடம்பெற்றிருக்கும். அதனால தான் அதை எப்படி சொன்னேன். 67வது வினான்றது பாருங்க. நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாயலம் பகலும் பார் பட்டன்றோல். இக்குறள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. அதாவது அதில் இடம்பெற்றுள்ள இயல் எது அப்படின்றது கேட்டிருக்காங்க. இடம்பெற்றுள்ள இயல் என்னன்னா ஒளிவியல். 68. வள்ளைக்கு உறங்கும் வளநாடை இவ்வரியில் வள்ளை என்பதன் பொருள் என்ன? வள்ளைனா நெல் குத்தும் போது பெண்கள் பாடக்கூடிய பாட்டு. அடுத்து 69வது வினா பாருங்க. பேதையர் நட்பு. பேதையருடைய நட்பு வந்து நம்மளுடைய தேய்பிரை போன்றது. பண்புடையாளருடைய நட்பு அப்படின்றது நவில்தரும் நல்ல நூல்களை போன்றது. அறிவுடையார் நட்பு வளர்பிறை போன்றது. இடுக்கண் கலையும் நட்பு உடுக்கை இழந்த கதை. 4, 3, 2, 1 ஆன்சர் ஏ. 70வது வினா பாருங்க. அறநூல்கள் கூறும் மரங்களில் எல்லாம் தலையாய அறம் என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? மிக முக்கியமான ஒரு குறளும் இருக்கு, எல்லாரும் படிச்சிருப்பீங்க. பகத்துண்டு பல்லுயிர் ஊம்புதல் நூலார் தொகுத்தவர்கள் எல்லாம் தலை. அதாவது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்னா பகுத்துண்ணுதல் அப்படின்றதான் தலைகளுக்கெல்லாம் எல்லாம் தலை அப்படின்றது வந்து வள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இப்போ ஆன்சர் சி. 71வது வினா அப்படின்றது பாருங்க. கனக விசையர் செங்குட்டுவனால் வெல்லப்பட்டனர் எவ்வகை வாக்கியம்? இதுல வந்துருக்கு பாருங்க. பட்டது, பெற்றது, ஆயிற்று, போயிற்று, கொலை உண்டான், அது எல்லாமே என்னது? செயற்பாட்டு வினை வாக்கியம். ரொம்ப சிம்பிளா வச்சு அதை வச்சு எடுத்துடலாம். 72வது வினா பாருங்க. இயற்கை கவிதை தத்துவ அறிஞர் யார் அப்படின்றது கேட்டிருக்காங்க. தாகூர். இயற்கை கவிதை தத்துவ அறிஞர் யார்? தாகூர். தமிழ்நாட்டின் தாகூர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாணிதாசன். தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த்தும் வாணிதாசன் தான். தென்னாட்டு தாகூர் யாருன்னா வெங்கடரமணி அப்படின்ற ஒரு எழுத்தாளர், தமிழ் எழுத்தாளர் இருந்தார். ஸோ அவர் தான் ஆன்சர். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் எழுதி வச்சுக்கோங்க. 73வது வினா பாருங்க. சரியான உண்மையை தேர்ந்தெடுத்ததுக்கு வேகம். ஸோ வேகம் அப்படின்றப்ப காய்ந்த மாடு கம்பங்கல்லையில் மேய்ந்தார் போல அப்படின்றதான் வேகத்துக்கான ஊமையாக குறிப்பிடப்படுது. 74வது வினா பாருங்க. டிராக் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகள் எது தவறானது? டிராக்னா இழு. ஸோ நம்ம டிராக் பண்ண அப்படின்னா இழுத்து இந்த ஃபோல்டரில் போடுன்னு சொல்லுவோமா. வலையிலையும் பயன்படுத்தலாம், தடையாகவும் இருக்கும். ஓகேவா? அப்போ சுமை தான் அதில் தவறானது. டிராக்னா சுமை போடு அப்படின்னு சொல்ல முடியாது, தடை விதிக்கலாம். சுமை போடுன்னு சொல்ல முடியாது. 75வது வினா பாருங்க. வாடகை என்ற சொல்லின் சரியான தமிழ் சொல் குடிக்கூலி. அடிக்கடி குரூப் 4 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லையும் தமிழ் சார்ந்து கேட்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வினா. நல்லா பார்த்துக்கோங்க. சந்தோஷம். சந்தோஷம் அப்படின்றது மகிழ்ச்சி. உற்சாகம்னா ஆனந்தம். வீசா. வீசானா நுழைவுச்சீட்டு. பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு. அப்போ 2, 4, 1, 3 2, 4, 1, 3 ஆன்சர் ஏ. 77வது வினான்றது பாருங்க. அச்சன் என்ற தமிழ் சொல்லின் தமிழ் சொல் தேர்க. அச்சன் அப்படின்னா தந்தை. அச்சன்றது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மலையாளத்துல யூஸ் பண்ணுவாங்க. அச்சனுக்கும் மாமனாருக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பாவுக்கும் மாமனாருக்கும் மலையாளத்துல அச்சன் தான் சொல்லுவாங்க. வேற எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா தமிழ்நாட்டில் நாஞ்சல் பெல்ட் இருக்கு இல்லையா, அந்த கீழே கன்னியாகுமரி, நாகர்கோவில் அங்கிட்டு அங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது மிக முக்கியமானது. 78வது வினா பாருங்க. ஜமக்காலம் என்பதன் தமிழ் சொல் விரிப்பு. 79வது வினா பாருங்க. கும்பாபிஷேகம் என்ற சொல்லின் தமிழ் சொல் குடமுழுக்கு. திருமுழுக்கு வராது, குடமுழுக்கு என்பதான் கரெக்டான விடை.
80வது வினா பாருங்க, பாரியின் பரம்பு மலையின் புகழ் உலகெங்கும் பரவியது அப்படின்றப்ப குன்றின் மேலிட்ட விலகு போல அனைவருக்கும் தெரிந்தது, உலகெங்கும் பரவியது அப்படின்றது அதனுடைய உவமை. அடுத்து 81ல இருந்து 85 வினாக்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட இந்த பேசேஜை நீங்க வாசிச்சு அதுல இருக்கக்கூடியதை வினாவை வந்து ஆன்சர் பண்ணணும். பாருங்க, இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாசிக்கோங்க. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யுமாறு தாமிரபரணி, இதனை தன்பொர்ணை நதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனாநிதி என்ற பல கிளை ஆறுகளை பிரிந்து திருநெல்வேலியை நீர்வளமிக்க மாவட்டமாக செய்கிறது. திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உழவு தொழில். தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவு தொழில் நடைபெறுகிறது. இங்கு குளத்து நீர் பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன. இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகிறது. மானாவாரி பயிர்களாக சிறுதானியங்கள், நெல் வித்துக்கள், அதே மாதிரி காய்கனிகள், பருத்தி, பயிறு வகைகள் போன்றவை பயிரிடப்படுகின்றன. இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாட்டு மட்டுமின்றி கர்நாடகம், கேரளம் போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகிறது. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டமே முதலிடம் வகிக்கிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுல இருந்து 81ல இருந்து 85 வரைக்கும் கொஸ்டின் கேட்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட், எல்லாராலையும் இந்த பேசேஜை வாசிச்சு மட்டும் சொல்ல முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளானது, ஈஸியாக பாருங்கள். மேற்காணும் பத்தியை படித்து கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? ஸோ மேற்காணும் பத்தியை படிச்சிங்கன்னா என்னென்ன இருக்குது? பருத்தி, நெல்லிக்காய், சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துகள். பருத்தி, நெல்லிக்காய், அதாவது நெல்லிக்காய் வந்து கடைசியில் இருக்குது. தமிழகத்தில் நெல்லை மாவட்டத்தில் மட்டும்தான் என்னது நெல்லிக்காய் உற்பத்தியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேற இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற இடத்துல வந்து சிறுதானியங்கள், பருத்தி, எண்ணெய் வித்துக்கள் இருக்குது. ஸோ அப்போ பொருந்தாதுன்னா நெல்லிக்காய். 82வது வினா பாருங்கள், நெல்லை மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிக்கும் ஒரு தொழில் என்ன? நெல்லை மாவட்டத்தினுடைய அந்த பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உழவு தொழில். 83 பாருங்க, தன்பொர்ணி என அழைக்கப்பட்ட நதி. தன்பொர்ணி தாமிரபரணி. 84வது வினா பாருங்க, மேற்காணும் பத்தியை படித்து கீழ்காணும் விடைகள் பொருந்தாதது எது? ஸோ இதுவும் நமக்கு தெரியும். என்னது? தாமிரபரணி ஆறு தான் அதனுடைய கிளையாறு, காரையாறு, பச்சையாறு, சேர்வலாறா இருக்கும். தன்பொர்ணின்றது தாமிரபரணியோட சிறப்பு பெயர் தான். ஸோ அப்போ அதுதான் பொருந்தாது. 85வது வினா பாருங்க, நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் தமிழக மாவட்டம் நம்முடைய நெல்லை. 86வது வினா பாருங்க, ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்க. ஸோ தே அப்படின்னோம்னா கடவுள் தான். ஸோ அப்போ 2வதுக்கு 1. கு அப்படின்னோம்னா பூமி, அப்போ 2. பைனா இளமை, யானா அகலம், அப்போ 2, 1, 3, 4. 2, 1, 3, 4 ஆன்சர் டி. 87வது வினா பாருங்க, தவறாக பொருந்தியுள்ள இணையை தேர்வு செய்க. பைனா பசுமை, மானா செல்வம், வானா தப்புதல், வைனா ஒற்று அப்படின்றது தவறு. அடுத்து 88வது வினா பாருங்க, மலரின் 7 நிலையில் அடங்காத ஒன்றை தேர்வு செய்க. அரும்பு, மொட்டு, மலர், அலர், வி, செம்மல் அப்படின்றது இருக்கும். அதில் மொட்டுக்கு பதிலாக பொட்டுன்னு இருக்கு, அப்போ இதுதான் தவறானது. 89வது வினா பாருங்க, மாறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கும். திருமுருகாற்றுப்படை, பொருநாராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, கூத்துராற்றுப்படை. இதில் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் சொல்லிருங்க. இப்போ நான் ஆன்சர் சொல்கிறேன், பட் இதிலிருந்து ஒரு கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ இப்போ திருமுருகாற்றுப்படை, பொருநாராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை எல்லாமே அதனுடைய ஒரிஜினல் பெயர்ஸ். கூத்துராற்றுப்படையின் வந்து என்னது மலைப்படுகடாமுடைய இன்னொரு பெயர். ஸோ அப்போ இதுதான் வருகை வந்திருக்கு அப்படின்னு நம்ம கொஸ்டின் எடுத்துடலாம். உங்களுக்கான இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, திருமுருகாற்றுப்படை அரசு அப்படின்ற ஒரு பட்டம் வந்து ஒரு ஆளுக்கு கொடுத்துருப்பாங்க. அது யாருன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 90வது வினா பாருங்க, அகரவரிசைப்படி சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. ரொம்ப சிம்பிளான ஒரு வினா. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, மற்ற எல்லாமே ஒரு உயிரெழுத்துகள் இல்லாமல் உயிர்மை எழுத்துக்களாக இருக்குது. உயிர்மை எழுத்துக்கள்லாம் முதல்ல காவரிசையிலேருந்து தான் வரணும். ஸோ அப்போ கவிகை, கமலம், இது 2 தான் ஏதாவது ஒன்றா இருக்கும். இது 2 வராது. அப்போ எது கவிகையா கமலமா? கமலம் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் கவிகை. அப்போ இதை வச்சு எடுத்துலாம். என்னது? கமலம், கவிகை, குன்று, ஞாலம், நாமம் என்பதுதான் கரெக்டான விடை. 91வது வினான்றது பாருங்க, தலைமுடி, விருது என்னும் இரு பொருளையும் குறிக்கும் சொல்லை தேர்ந்தெடுத்ததுக்கா. குஞ்சி என்பதும் விருதையும் தலைமுடியும் குறிக்கும். 92வது வினா பாருங்க, குரங்கு. ஸோ குரங்கு அப்படின்றப்ப குரங்கு குட்டி, புலின்றப்ப புலி பரல், சிங்கம்ன்றப்ப சிங்க குருளை, எருமைன்றப்ப எருமை கன்று. அப்போ 4, 1, 2, 3. 4, 1, 2, 3 ஆன்சர் சி. அடுத்து 93வது வினா பாருங்க, மூங்கிலின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மூங்கிலின் அடி வந்து கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு குரூப் 4 கொஸ்டின். 94வது வினா பாருங்க, வாய்மை எனப்படுவது எது? வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல் என்பதுதான் வாய்மை எனப்படுவது. 95வது வினா பாருங்க, கடல் ஓடா காவல், நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி என்ன? ஸோ இதுவும் அடிக்கடி கேட்கறது தான் பிரிது முடிதல் அணி வந்து இதில் கேட்டிருக்காங்க. 96 என்னது பாருங்க, கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்றால் பிறருக்கு இரக்கம் காட்டுதல். ஸோ ஆன்சர் அது இரக்கம். 97 பாருங்க, நீர்துகில் நீக்க பாடியந்து நிலா என்று பாரதியாரை பாடியவர் யார்? பாரதிதாசன். 98வது வினா பாருங்க, வீரமாமுனிவர் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார்? அவர் வந்து வரி வடிவத்தை தான் மாற்றினார். ஓகே, எழுத்தினுடைய வரி வடிவத்தை மாற்றினார். புள்ளி எழுத்துக்கள்னு உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்கும்.
டக்குன்னு நீங்கள் புள்ளி எழுத்துக்கள்னு கொடுத்துடக்கூடாது. என்ன பண்ணார், வரி வடிவத்தை தான் அவர் வந்து மாற்றினார். 99வது வினா பாருங்க, பாவலரர் பிரிஞ்சு தின்னார் பிறந்த மாவட்டம் என்னது, சேலம். அடுத்து 100வது வினா பாருங்க, மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும். இதை வச்சு எடுத்துடலாம். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனார். ஸோ அப்போ மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் யார், தேவநேய பாவனருடைய முக்கியமான ஒரு கட்டுரை. அதுவும் உலக தமிழ் மாநாட்டில் வந்து நடத்தினார். ஸோ மொத்தம் 100 வினாக்கள் அப்படின்றது பார்த்தோம். நீங்களும் என்னோடய சேர்ந்து டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. 100க்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் போட்டீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டாபிக் எடுத்து நடத்தி கொடுக்கணும், வீடியோஸ் மூலமாக வேணும் அப்படின்னாலும் அது கீழே டாபிக் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட குரூப் 2 டெஸ்ட் பேச்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஃபர்தராக டீட்டெயில் கேட்டுக்கோங்க. மேலும் இது போன்ற நல்லதுக்கு நம்ம சேனல் எப்போதுமே தெரியுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.